Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Ford Everest Timur கார் மாடலை பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Ford அவங்களோட Everest Timur கார் மாடலை இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்காக ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த கார் பாத்தீங்கன்னா அதாவது இந்த Everest Timur கார் மாடல் பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோட் பேஸ்ட் SUV அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம Ford வந்து இந்த Everest Timur கார் மாடலை ரைட் ஹேண்ட் டிரைவோட இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல உங்களுக்கு ரிவீல் பண்ணிருக்காங்க. பட் அது வந்து நம்ம இந்தியாவுக்காக இல்ல. பிகாஸ் இந்த கார் அவங்க ரிவீல் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாலையும் அவங்களுக்கு ரைட் ஹேண்ட் டிரைவ்ல தான் கார் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இந்த எவரெஸ்ட் டிமோர் கார் மாடல் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் டிரைவ் ஆப்ஷனோட ரிவீல் பண்ணியிருக்காங்க ஃபோர்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த எவரெஸ்ட் டிமோர் கார் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆஃப் ரோடுக்காகவே யூஸ் பண்ணுற ஒரு SUV அப்படின்னு சொல்லலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த கார் மாடலோட கீ ஹைலைட்ஸ் அப்புறம் ஃபீச்சர்ஸை நம்ம பார்த்துடலாமாங்க. இந்த எவரெஸ்ட் டிமோர் கார் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லிட்டர் டர்போ சார்ஜ் V6 டீசல் இன்ஜின் வந்து ஃபோர்ட் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 247 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 600 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த எவரெஸ்ட் டிமோர் கார் மாடலில் உங்களுக்கு 17 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து ஃபோர்ட் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஆல் டெரன் டயர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கார் மாடலில் உங்களுக்கு ராக் ரால் டிரைவ் மோட் கொடுத்துருக்காங்க. அதாவது ராப்டாரில் இருக்க டிரைவ் மோட் மாதிரி இந்த எவரெஸ்ட் டிமோர்லையும் உங்களுக்கு ராக் ரால் டிரைவ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு பில்டிங் ஆக்சிலரி LED லைட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல் வெதர் ஃப்ளோர் மேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கமாண்ட் கிரே கலர் வந்து உங்களுக்கு இந்த எவரெஸ்ட் டிமோரில் உங்களுக்கு வந்து ஃபோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃப்ரண்ட் பம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃபராக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆஃப் ரோடுக்கு கொஞ்சம் டஃபர் பம்பர்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் டோ ஹூக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்கிட் பிளேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கைஸ், இந்த ஃபோர்ட் எவரெஸ்ட் டிமோர் எடிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பில்ஸ்டீன்ல இருந்து நியூ ஸ்ப்ரிங்ஸ் அப்புறம் பொசிஷன் சென்சிட்டிவ் டேம்பர்ஸ் வந்து ஃபோர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லெதர் அசென்டட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் அசென்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிமோர் லோகோ வந்து எம்போஸ் பண்ணியிருக்காங்க இந்த சீட்ஸில். கைஸ், ஆஸ்திரேலியாலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தான் ரோடில் டிரைவ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். பட் அங்கேயுமே கார்ஸில் ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ புரியுதா ஃபோர்ட் வந்து இந்த எவரெஸ்ட் டிமோர் எடிஷனை ஆஸ்திரேலியாவில் எதுக்கு அன்வீல் பண்ணாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ஓவர்ஹால் சஸ்பென்ஷன் கூட உங்களுக்கு நியூ ஸ்ப்ரிங்ஸும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் கிராபர் 83 டயர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கிரில்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹனிகோம் பேட்டர்ன் வந்து ஃபோர்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஹெவி டியூட்டி சைட் ஸ்டெப்ஸ் வந்து ஃபோர்ட் இந்த எவரெஸ்ட் டிமோர் எடிஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டீல் பேட்ச் பிளேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல் வெதர் ஃப்ளோர் மேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷனும் இந்த எவரெஸ்ட் டிமோர் எடிஷனில் உங்களுக்கு ஃபோர்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். கைஸ், இதில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து ஃபோர்ட் கொடுத்துருக்காங்க. 4 வீல் டிரைவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷிஃப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே ரியர் வீல் டிரைவில் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் ஷிஃப்டர் வந்து ஃபோர்ட் வந்து இந்த எவரெஸ்ட் டிமோரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த காரில் உங்களுக்கு 12 இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. டுவெல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 9 ஏர் பேக்ஸ் வந்து ஃபோர்ட் வந்து இந்த எவரெஸ்ட் டிமோரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கைஸ், அது மட்டும் இல்லாமல் அடாஸ் டெக்னாலஜி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கைஸ், இந்த காரோட டோவிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3500 kgs வந்து நீங்கள் டோ பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபோர்ட் எவரெஸ்ட் டிமோர் எடிஷனில் உங்களுக்கு டோவிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3500 kgs வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் உங்களுக்கு நியூ சஸ்பென்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரோட் டயர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன சேஞ்சஸ் வந்து இந்த எவரெஸ்ட் டிமோரில் ஃபோர்ட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சஸ்பென்ஷன் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஆஃப் ரோட் டயர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டர் பாடி ப்ரொடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட்ஸும் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ஆஸ்பல்ட் பிளாக் வீல் ஆர்ச் மவுல்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பொசிஷன் சென்சிட்டிவ் பில்ஸ்டீன் டேம்பர்ஸ் கூட உங்களுக்கு லிஃப்ட் கிட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நியூ கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஃபேக்டரி ஃபிட்டட் ஆக்சிலரி LED லைட்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோர்ட் வந்து இந்த எவரெஸ்ட் டிமோர் எடிஷனில் உங்களுக்கு ரஃப் டெரைன் பேக் வந்து கொடுக்குறாங்க, அதாவது ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். கைஸ், உங்களுக்கு இந்த ரஃப் டெரைன் பேக்ஸில் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ERB ஸ்டீல் பார் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதே ERBயில் உங்களுக்கு அண்டர் வெஹிக்கிள் ஹார்மரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சிலரி ஸ்விட்ச் பேங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரஃப் டெரைன் பேக்கில் உங்களுக்கு கிடைக்கும்னு ஃபோர்ட் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஓகேப்பா, இந்த காரோட பிரைசிங் சொல்லு அப்படின்னா இந்த ஃபோர்ட் எவரெஸ்ட் டிமோர் எடிஷனோட பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா $83,303, அதாவது இந்தியன் ரூபீஸில் கிட்டத்தட்ட 46.94 lakh எக்ஸ்ஷோரூம் பிரைசஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதாவது அடிஷ்னல் ஆப்ஷன் எதுவுமே ஆட் பண்ணாமல் நான் இந்த பிரைசிங் சொல்லியிருக்கேன். வேறு ஏதாவது அடிஷ்னல் பேக்கேஜ் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா பிரைசிங் வந்து டிஃபர் ஆகும்.
கைஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபோர்டு வந்து இந்த எவரெஸ்ட் கார் மாடலை, அதாவது இந்த ட்ரிமோர் எடிஷனில் எவரெஸ்ட் கார் மாடலை நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகள் இறங்கியிருக்காங்கன்னே சொல்லலாம் அப்படின்னு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. பட் இந்த கார் மாடல், அதாவது இந்த எவரெஸ்ட் கார் மாடல் நமக்கு இந்தியாவுக்கு வரும்போது சிபியூ ரூட் வழியாக தான் வரும். அதாவது கம்ப்ளீட்லி பில்டப் யூனிட்ல தான் நமக்கு இந்தியாவுக்கு வரும்னே சொல்லலாம். இப்போ இந்த ஃபோர்டு எவரெஸ்ட் ட்ரிமோர் கார் மாடலோட மேனுஃபேக்சரிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2025 எண்டு அப்படி இல்லைன்னா 2026 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த எவரெஸ்ட் வந்து எண்டேவர் மோனிகருங்கிற நேமில் தான் இந்தியாவில் ஃபோர்டு வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது அதோட பேஜிங்கை பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் அப்படின்னு வந்து டோட்டலாக மாற்றி அவங்க இப்போது அன்வீல் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஃபோர்டு ஒருவேளை இந்தியாவுக்கு இந்த எவரெஸ்ட் கார் மாடல் கொண்டு வந்தாங்க அப்படின்னா எஸ்யூவி ரேஞ்சில் ஃபார்ச்சுனருக்கு ஒரு நல்ல காம்படிட்டராக இந்த கார் மாடல் இருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமாக சஜஷன் ஏதாவது சொல்லணும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில்ஸ் பாய் ஃப்ரம் பவன்.